கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது மகம் 1 2 3 4 பாதமும், பூரம் 1 2 3 4 பாதமும், உத்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் ஆகிய இந்த 9 பாதங்களை கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மம் 12 லக்னத்திலேயே அல்லது 12 ராசியில் சிம்ம ராசிக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. சிம்மம் எந்த ஒரு கிரகமும், இப்போது செவ்வாய் அப்படின்னா மேசம் விருச்சகம் செவ்வாயினுடைய வீடு, ரிஷபம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாமும் சுக்கிரனுடைய வீடு. புதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிதனம் கன்னி புதனுடைய வீடு. தனுசு அப்படின்னு எடுத்துட்டால் தனுசும் மீனமும் இந்த குரு பகவானுடைய வீடு. மகரம் கும்பம்னு எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டும் சனி பகவானுடைய வீடு. ஆக ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடு இருக்குது. ஆனால் சிம்மம் இந்த சூரியனுக்கு மட்டும் ஒரே ஒரு வீடு, அடுத்தது சந்திரனுக்கும் ஒரு வீடு சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு ராசிக்கும் 2 வீடு இருக்கக்கூடியதில் சிம்மம் சிங்கிளாக தாண்டா வரும் அப்படின்றாங்களா, அது மாதிரி சிம்மம் நீதி நியாயம் தர்மம் பேசக்கூடியவர், தர்மவான். எதையுமே ஒரு முற்போக்காக நினச்சி பிரச்சனைகள் சிக்கல்கள் எது வந்தாலும் முதன்மையாக நின்று சமாளிக்கக்கூடிய மனோபாவம் யாருக்கு இருக்குதுன்னா அது சிம்மராசிக்காரருக்கு தான் இருக்குது. சிம்மராசிக்காரர் எப்போதுமே நீதி நியாயம் தர்மமாக பேசுவாங்க. 10 பேர் நிற்கிற இடத்துல ஒத்தையாக நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் யாருக்கு இருக்குதுன்னா அது சிம்மராசிக்காரருக்கு தாங்க. ஆனால் கொஞ்சம் முன்கோபி, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குறைவானவர். அந்த ஒன்றுனால தான் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு கெட்ட பேர் வரும். எல்லாத்தையும் முந்தி அடித்து எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. கடைசியில் பேர் யாருக்கு வரும் அப்படின்னா இவங்களுக்கு வராது, சரிங்களா. அப்பேற்பட்ட ராசி தான் அந்த சிம்மராசி. சிம்மராசிக்காரருக்கு இது வரைக்கும் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் கடகத்தில். இப்போ கடகத்திலேருந்து சிம்மம் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கே சூரியன் வர்றது ஒரு அருமையான சிறப்பு. சூரியன் இந்த மாதம் பூராவுமே சிம்ம வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் தான் சூரியன் இருக்கார். ராசியிலேயே சூரியன் இருக்கிறதும் ஆட்சி வீட்டில் இருக்கிறதும், இந்த சூரியன் அப்படிங்கிறது ராசி அதிபதி. ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். அந்த அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும். எந்த பிரச்சனைகளும் சமாளித்து அதை ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நேரம்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள். இப்போ ராசி அதிபதி அங்கே இருக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் 12ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி புதன் இப்போ ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் புதன் வக்கரமாகி மறுபடியும் 19ஆம் தேதி புதன் சிம்மத்துக்கு வர்றார். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 11 கூடையவன். அவரும் சிம்மத்தில் ராசி அதிபதி கூட சேர்றது ஒரு அருமையான சிறப்பு இந்த சிம்ம ராசிக்காரருக்கு. இந்த கோச்சாரத்தில் குரு பகவான் சிம்ம ராசிக்காரருக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான அம்சமாகும். 2ஆம் இடம் தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் கடன் நோய் சத்துரு அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இந்த மாதம் முழுவதும் குரு இந்த 3 பார்வையும் பார்ப்பார். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு காசில் சரளமாக போகக்கூடிய தன்முறையாக தான் இருக்கும். காசில் தட்டுப்பாடுகள் இருக்காது. 4ஆம் இடம்ங்கிறது அம்மாவை குறிக்கிறது, வண்டி வாகனம், இடம், நிலபுலன்கள், வீடு வாசலையெல்லாம் குறிக்கிறது. இதில் இந்த மாதத்தில் 4ஆம் இடம், அதாவது குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகனம், இதில் எல்லாத்தையுமே ஒரு நல்ல அருமையான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த குரு பார்வை சிம்ம ராசிக்காரருக்கு. இது வரைக்கும் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால், இந்த 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து ஏதாவது இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காருக்கு தன் பக்கம் ஜெயமாகக்கூடிய காலகட்டம்னு இதை எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சிம்மராசிக்காரருக்கு இப்போது சனியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ல் சனி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், தகராறுகள்,
முன்னுக்கு பின் முரண்பாடுகள், புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் 2 பேர்த்துக்குள்ளே மனக்கசப்பை கொடுக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் வராமல் பார்த்துக்கணும். 7ஆம் இடம் நண்பர்கள்னு சொல்லக்கூடியது. நண்பர்கள், பார்ட்னர்கள். இந்த நண்பர்கள், பார்ட்னர்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். 7ல் சனி இருக்கிறது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பார். இந்த சிம்மராசிக்காரருக்கு இப்போ கண்டகச்சனின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் 2.5 வருஷம் நடக்கக்கூடிய சனி. அடுத்தது அஷ்டமிச்சனியும் வரப்போகிறாரு. பொதுவாக உடம்பை பார்த்துக்கிறது, வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது பார்த்துக்கிறது, நண்பர்கள் சேர்க்கை பார்த்துக்கிறது, இப்படி சனி கொடுத்தால் தடுப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லது கொடுத்தாலும் நல்லது தான். அதே சமயத்தில் கெடுதலை பண்ணாலும் சனி மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனி ஒரு 9 மாதத்தில் குரு பயிற்சி ஆகும். இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த சனி பகவானை குரு பார்வை பார்க்காது. அதனால் இந்த கண்டகச்சனியுடைய பார்வை தான் கொஞ்சம் பலமாக இருக்குங்கிறதுனால ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் காசு வரவு சூழல் நல்லா இருக்கும், சுகஸ்தானம் பாதிக்கலை. அதே சமயத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்து அதிபதி இப்போ 10ல் இருக்கார். அடுத்தது 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு அருமையான லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம். 4க்கும் 9க்கும் கூடியவன் 10ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சனி பகவான் இப்போ கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கார். அதனால தான் நண்பர்கள், பார்ட்னர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.